உங்ககிட்ட தான் இந்த கொஸ்டின் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கான ஃபோரம் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாதி தான் மேம் எனக்கு. எனக்கே ஒரு கன்ஃப்யூஷன் வருது. ஸ்டார்ட் அப்னா என்ன? பிசினஸ்னா என்ன? எவ்ரிபடி இன் ஸ்டார்ட் அப் அப்செஷன் கூட சொல்லலாம். நான் சின்ன வயசுல இருந்தப்போ ஸ்டார்ட் அப்னா எனக்கெல்லாம் என்னன்னே தெரியாது. இப்போ வந்து என்னோட அக்கா பையன் 6 வயசு. அவன் சொல்றான் ஸ்டார்ட் அப் வச்சிருக்கியா நீ? அப்படின்னு கேட்கறான். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டார்ட் அப் அண்ட் பிசினஸ் மேம்? நீங்க வந்து பாதி எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொன்னீங்க. ஆனா, இப்ப இவ்ளோ நேரம் உங்கள்ட்ட பேசிட்டு இருந்ததுல வந்து, நான் உங்கள்ட்ட சொன்ன மாரியே ஒரு 1000 பொண்ணுங்களுக்கு நான் பேசும்போது தெரிஞ்ச விஷயத்துல வந்து 2 பேருக்கு தான் சில விஷயங்கள் தெரியும். அதுல நீங்க ஒருத்தங்களா இருக்கீங்க. ஸோ யூ ஹேவ் அ லாட் ஆஃப் நாலேட்ஜ். நம்ம நெறைய விஷயம் வந்து படிக்க முடியாட்டியும், வென் வி கோ அண்ட் லிசன் டூ பிக் ஜெயின்ஸ் ஸ்பீக்கிங் நம்ம நெறைய விஷயம் கத்துப்போம். அதுல வந்து சிவராஜா சார்ட்ட கத்துக்கிட்ட நான் ஒரு விஷயம் இது. ஸ்டார்ட் அப்புக்கும், பிசினஸ்க்கும் 3 வித்தியாசம் இருக்குங்க. 1 ஸ்டார்ட் அப் ஷுட் பி ஸ்கேலபிள். 2வது இட் ஷுட் யூஸ் டெக்னாலஜி. 3வது இட் ஷுட் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் இன்னோவேஷன். இது 3 இருந்தா அது ஒரு ஸ்டார்ட் அப். இது 3ல 1 இல்லாட்டி கூட அது வந்து ஒரு பிசினஸ். இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து புடவை கடையே எடுத்துப்போம். தேர் இஸ் ஒன் ஷாப் மை ஃப்ரெண்ட்ஸ் டோல்ட் மீ இட்ஸ் ஃப்ரம் மதுரை. அவங்களோட இன்னோவேஷன் என்னன்னா, நீங்க வந்து உங்க நாய்க்குட்டியோட ஃபோட்டோ அனுப்பிச்சீங்கன்னா, புடவை ஃபுல்லா உங்க நாய்க்குட்டியோட மோட்டிவ்ஸ போட்டு குடுப்பாங்க. ரீசென்ட்டா ஒருத்தவங்க வந்து எல்வி லோகோவ போட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது தே பிகம் அ ஸ்டார்ட் அப். ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூஷன் வந்து இன்னோவேட்டிவா எதுவும் பண்றாங்கன்னா எதுவுமே இருக்காது. யூ கேன் ஜஸ்ட் ட்ரெயின் டிஃபரெண்ட் பீப்பிள். யூ கான்ட் ஹேவ் அன் இன்னோவேஷன் இன் தட். அவங்க ப்ராப்பர் பிசினஸா வருவாங்க.